ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு வந்து என்ன ஒரு விஷயம்னா, இன்னைக்கு ஆடி ஒன்று. எல்லாரும் வெள்ளனாவே சமைச்சு சாப்பிட்ருப்பாங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நான் விரதம். அந்த விரதங்கிற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு எங்கள் அம்மாவோட இறந்த நாள் ஒன்று. ஆடி 1ஆம் தேதி தான் எங்கள் அம்மா இறந்தாங்க. ஆடி 1ஆம் தேதி எங்கள் அம்மா இறந்தனால அந்த ஆடி 1ஆம் தேதி நான் சாயந்தரம் தான் சாப்பிடுவேன். ஆனால் இந்த வருஷம் என்னன்னா, எங்கள் அம்மா இறந்த ஆடி 1ஆம் தேதி 2வது வெள்ளிக்கிழமை. எங்கள் அம்மா வெள்ளிக்கிழமை தான் இறந்தாங்க. இன்னைக்கு எல்லா நாளுமே ஒன்றா வந்துடுச்சு. ஆடி 1, ஜூலை மாதம் 17, அதுக்கடுத்து வெள்ளிக்கிழமை எல்லாமே ஒன்றா வந்து இன்னைக்கு வந்து வந்துடுச்சு. இன்னைக்கு நான் எத்தனை வருஷம் 2015 எங்கள் அம்மா இருந்தாங்க. இன்னி வரைக்கும் ஓடுனது இன்னைக்கு 2015 அடுத்து இன்னைக்கு 2026. அதே வருஷம், அதே மாதம், அதே நாள், அதே தேதி எல்லாமே கரெக்டாக வந்து அமைஞ்சிருக்கு. எனவே எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இன்னைக்கு எந்த பண்ணேன். அதே போல் இன்னைக்கு வந்து என்னுடைய வண்டியை வந்து ஒர்க் ஷாப்பில் போய் விட்டுருக்கேன். ஒர்க் ஷாப்பில் விட்டுட்டு சம்மணம் போட்டுவிட்டு வந்திருக்கேன். சரியா, அதில் இருக்க காசை கொடுத்துருக்கேன். மீதி 15 ரூபா வரைக்கும் தேவைப்படுது. என்ன பண்ண போகிறதெல்லாம் அதை காலையில் யோசிப்போம் அப்படிங்கிறக்கா வந்தவொடனே சோறாக்கினேன். அப்புறம் எங்கள் அக்கா வந்து சாக்காலம் குழம்பு கொடுத்து விட்ருக்கா. பெரிய அக்கா எனக்கு வந்து குழம்பு கொடுத்து விட்ருக்கு. சாம்பார் வச்சேன், உனக்கு கொடுத்து விட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி தேனியிலேருந்து எனக்கு கொடுத்து விட்ருக்காங்க. 48 கிலோமீட்டர் தாண்டி. அந்த 48 கிலோமீட்டரில் என்ன குழம்பு அப்படிங்கிறது நான் இன்னும் திறந்து கூட பார்க்கல. அதனால் இப்போ வந்து சாப்பாடை போட்டுட்டு அது என்ன சாப்பாடுங்கிறதோ பார்த்துருவோம். சரியா, சாமிக்கு போட்டு வச்சுட்டேன். இன்னைக்கு ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு மாமாட்ட கொடுத்து விட்டாங்க சாப்பாடை. சரி, அது எதுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு கூட விட மாட்டேங்குது. முடிஞ்சா மூடி வச்சிருவோம். அது என்ன சாப்பாடுங்கிறத முதல்ல விரத சாப்பாடுங்கிறதுனால முதல்ல சாப்பிட்டுருவோம். விரதத்தை முடிச்சுட்டு அதுலேருந்து நம்ம அக்கா சாப்பாடை சாப்பிட்டுருவோம். ஒரு ரூபாய் சாமி சாப்பாடு சாப்பிட்டா இப்போ திறந்தாச்சு. இதை அப்படி வச்சிருவோம். ஓகேவா, இதை இப்போ தூக்கி வச்சு முருங்கைக்காய், காய்கறி எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஓகே. இப்போ எவ்வளவு காய்னு பார்த்தீங்கன்னா, வாவ், காய் ரொம்ப அதிகமாக இருக்கு. அப்படியே சாப்பிட்ருவோம். காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டுருக்காங்க. மூடி வச்சிருவோம். பட்டுங்களா,
ம் சூப்பராக இருக்கு, அழகா இருக்கு. கொஞ்ச நாள் ஆச்சு அக்கா கையால் சாப்பிட்டு. ம் பெரிய அக்கா அசைவாங்கல்ல, சைவம். ம் இன்னைக்கு ஆடி ஒன்று, இன்னைக்கு அக்கா கையால் சாப்பிட்ருக்கேன். பரவாயில்ல. ம் அழகா இருக்கு. நீங்க பொறுமையா கொஞ்ச நேரம் உட்காந்து சாப்பிட வேண்டியதுதான். உண்மையை சூப்பரா இருக்கு. ம் கிழங்கு வந்து ம் சூப்பரா வந்தது. அடுத்து ஒரு காய், கத்திரிக்காய். ம் சூப்பர். அடுத்து ஒரு முருங்கைக்காய் பார்ப்போம், அப்படி எப்படி வந்துருக்குன்னு. ம் ம் சூப்பரா வந்திருக்கேன். எனவே நல்ல சாப்பாடு. ம் அழகா சமைச்சு அக்கா சூப்பரா கொடுத்து விட்டுருக்கு. எனவே இந்த வீடியோ எப்படி இருக்கு பார்த்து ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்த வீடியோ என்னங்கிறத நாளைக்கு பார்ப்போம். பாய். ம்